Welcome you all to the video lecture on data handling chapter number 4 example 2. இந்த problem பார்த்தீங்கன்னா on a particular day the sales in rupees of different items of a baker shop are given below. ஒரு baker shopல நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு என்னென்ன items எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ டோட்டலாக 720 rupeesக்கு சேல் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பை சார்ட்டில் ட்ரா பண்ணோம். ஸோ பை சார்ட்டில் எப்போவுமே ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் எடுத்துட்டு அதில் ஒவ்வொரு ஐட்டமும் என்ன டிகிரியில் இருக்குது அப்படின்றத பை சார்ட்டில் நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த வேல்யூ என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ பர்டிகுலர் ஐட்டமோட வேல்யூ 320, அவுட் ஆஃப் எவ்வளோ 720. ஸோ அப்போ அந்த வேல்யூ முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக பை சார்ட்டில் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோட டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். ஓகே, அது ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்றது, அவுட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றதான் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ அப்போ 320 டிவைடட் பை என்ன டோட்டல் அமௌண்ட் 720, அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சென்ட்ரல் ஆங்கிளில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து எப்படி ட்ரா பண்ண போகிறோம், ஒரு சர்க்கிள்குள்ளே ட்ரா பண்ண போகிறோம். ஒரு சர்க்கிள் அப்படின்னாலே என்னது 360 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ அந்த சர்க்கிளில் ஒரு ஐட்டம் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்துக்கிட்டு ஓவரால் டிகிரி என்னது 360 டிகிரி, அந்த 360 டிகிரி கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஈஸியாக அந்த ஐட்டம் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே எவ்வளோ ஆங்கிள் ஆக்குப்பை பண்ணுது அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ 320 டிவைடட் பை 720 இன்டூ 360 டிகிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த ஐட்டம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஆக்குப்பை பண்ணுறேன், எவ்வளோ ஆங்கிள் அது ஆக்குப்பை பண்ணுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ எல்லாத்துக்குமே 360 டிகிரி தான். ஏன்னா எப்போவுமே சர்க்கிள் வந்து என்னது 360 டிகிரி, ஃபுல் சர்க்கிள் வந்து 360 டிகிரியில் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு ஐட்டமையும் 360 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு ஐட்டமையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 360 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அது என்ன ஆங்கிள் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடுங்க இந்த வேல்யூஸை. ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா 360 இன்டூ 2 தான் வந்து 720, அதாவது 36 இன்டூ 2 தான் 72. ஓகே, ஸோ அப்போ 360யும் 720யும் கேன்சல் பண்ணால் எனக்கு இங்கே 2 வரும். ஓகே, இதுதான் எல்லா இடத்துலையுமே, ஏன்னா காமன் வேல்யூ தான், ரைட்? ஸோ அப்போ 360 இன்டூ 2 720. ஓகே, ஸோ அப்போ கீழே டிவைசர் வந்து 2 வந்துடுது எல்லா வேல்யூஸுமே. 320 டிவைடட் பை 2 இருக்குது இப்போ. ஸோ 32 டிவைடட் பை 2 என்ன 16, அப்புறம் இங்கே 0. ஓகே, சிமிலர்லி 80 டிவைடட் பை 2 என்ன 40, இங்கே 80, இங்கே 60, இங்கே 20. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் என்ன 160 டிகிரி, இங்கே 40 டிகிரி, இங்கே 80 டிகிரி, இங்கே 60 டிகிரி, இங்கே வந்து 20 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ ஆர்டினரி பிரெட் ஓகே எவ்வளோ ஆங்கிள் ஆக்குப்பை பண்ணுது 160 டிகிரி ஆக்குப்பை பண்ணுது. அந்த மாதிரி ஃப்ரூட் பிரெட் எவ்வளோ தூரம் ஆக்குப்பை பண்ணுது 40 டிகிரி, அந்த மாதிரி. ஸோ இப்போ இது எல்லா வேல்யூஸும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 100, இது ஒரு 100, இது ஒரு 160, 360 வரும். ஓகே, ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 360 டிகிரி. ஒரு சர்க்கிளில் 360 டிகிரியில் இந்த ஆர்டினரி பிரெட் வந்து 160 டிகிரி ஆக்குப்பை பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ இந்த ஆங்கிளில் ஆக்குப்பை பண்ணுது. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை வச்சு நம்ம இப்போ பை சார்ட்டை ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ பை சார்ட் ட்ரா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம் யூஸிங் காம்பஸ் அண்ட் பென்சில். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு சர்க்கிளோட மிட் பாயிண்ட் இப்போ இங்கே தான் நான் வந்து காம்பஸ் வச்சு ட்ரா பண்ணேன். ஸோ இந்த மிட் பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொட்ராக்டர் இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ உங்களோட ஆங்கிள் என்ன, ஆர்டினரி பிரெட்டுக்கு ஆர்டினரி பிரெட் வந்து 160 டிகிரி.
ஓகே, ஸோ எப்போவுமே இங்கேருந்து இந்த லோயர் வேல்யூ இருக்குது பாருங்கள், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸில். ஸோ இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 160 டிகிரி இந்த இடத்துல இருக்குது, ரைட்? ஸோ அப்போ இந்த 160 டிகிரியில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் என்னோட ஆங்கிள் 160 டிகிரி. இங்கேருந்து அதாவது இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி வருது. ஓகே, ஸோ அப்போ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு லைன் நம்ம மார்க் பண்ணிக்கணும், இந்த இடத்துல ஆங்கிள் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ நான் சொல்கிறது புரியுதா? இந்த இடத்துல டாட் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே உங்களோட ப்ரொட்ராக்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 2 ஆங்கிள் இருக்கும், அதாவது எய்தர் கிளாக் வைஸில் எடுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கலாம். நம்ம எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் எடுப்போம். ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கும்போது இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0லேருந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 160 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ இப்போ இங்கே 160 டிகிரியில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போது ஸ்கேலில் முதல்ல இப்போ இதுதான் என்னோட பேஸ் லைன். ஓகே, ஸோ அப்போ ஏன்னா இங்கே தான் இப்படி ப்ரொட்ராக்டர் வச்சேன். ஸோ இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இது இந்த ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கீங்களா ஒரு பாயிண்ட்டை, அந்த டாட்டுக்கு நேராக ஒரு லைன் வந்து சர்க்கிளை ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ என்னோடய சர்க்கிள் சின்னதாக இருக்கிறதுனால ப்ரொட்ராக்டர் வைக்கிறதுனால இந்த பாயிண்ட் வெளியில் வருது. ஓகே, ஸோ வெளியில் வரைக்கும் ட்ரா பண்ண வேண்டாம், நம்ம லைனை வந்து ஜஸ்ட் சர்க்கிளுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் நான் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள் என்னது 160 டிகிரி, அதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 40 டிகிரி ட்ரா பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இப்போ என்னோட பேஸ் லைன். முதல்ல நான் இங்கே பேஸ் லைன் வச்சுருந்தேன், இப்போ இதுதான் என்னோட பேஸ் லைன். அப்போது ப்ரொட்ராக்டரை நான் என்ன பண்ணுவேன்னா பேப்பரை இப்படி திருப்பிக்கோங்க, ரைட்? ஸோ இப்போ இதுதான் என்னோட பேஸ் லைன். அந்த பேஸ் லைனில் ப்ராப்பராக என்னோட ப்ரொட்ராக்டரை வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டாட்டில் கரெக்டாக வைங்க. ஓகே, ஸோ அங்கே வச்சுட்டு ப்ரொட்ராக்டரை இப்படி கரெக்டாக அந்த லைன் ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ணிங்கல்ல, ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டிங்கல்ல, ஸோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த ப்ரொட்ராக்டர் வரா மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதுதான் என்னோடய பேஸ் லைன். அங்கேருந்து டிகிரியை மெஷர் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரூட் ப்ரெட்டுக்கூட டிகிரி என்ன 40 டிகிரி. இங்கேருந்து மெஷர் பண்ணால் எனக்கு 40 டிகிரி இங்கே தான் வருது, ரைட்? ஸோ இப்போ இங்கேருந்து 0லேருந்து 40க்கு மெஷர் பண்ணி இங்கே ஒரு மார்க் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய சென்டர் டாட் அதையும் இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வெளியில் அவுட்டரில் இருக்குது டாட்டு. ஸோ கரெக்டாக அந்த டாட்டுக்கு நேராக சர்க்கிள் எங்கே ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு இதுதான் வந்து 40 டிகிரி. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் வந்து 80 டிகிரி. இப்போது 40 டிகிரி எங்கே முடிச்சிருக்கீங்களோ அங்கேருந்து என்னோடய ப்ரொட்ராக்டரை வைக்கணும். அப்போ அந்த லைன் என்னோடய பேஸாக வச்சுக்கிட்டு, ஓகே, ஸோ இப்போது 80 டிகிரியை மெஷர் பண்ணோம். 80 டிகிரி 0லேருந்து 80 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு டாட். ஓகே, ஸோ அப்போது அந்த லைனை அந்த டாட்டையும் சென்டர் டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் மார்க் பண்ணுங்கள். இப்போ இதுதான் என்னோட 80 டிகிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திருப்பியும் கொஷின் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் வந்து 60 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ 60 டிகிரி ட்ரா பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு 60 டிகிரியை மார்க் பண்ணுங்கள், 0லேருந்து 60 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல கரெக்டாக சென்டர் லைனுக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, சென்டர் டாட்டுக்கும் அந்த டாட்டுக்கும் வரா மாதிரி ஒரு லைன் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இது என்னோட 60 டிகிரி. ஸோ ஃபைனலாக கொஷனில் வந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரி இருக்குது. இப்போ இதை மெஷர் பண்ணிங்கன்னா இங்கேருந்து எனக்கு 20 டிகிரி வரணும். ஓகே, ஸோ கரெக்டாக ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 0லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 20 டிகிரி வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து எனக்கு இப்போ 20 டிகிரி. ஓகே, ஸோ ப்ராப்பராக நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பை சார்ட்டில், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் எடுத்துக்கணும், அதுலேருந்து 160 டிகிரி மெஷர் பண்ணிக்கணும். ஓகே, அப்புறம் இந்த லைன் தான் எனக்கு பேஸ் லைன். இந்த இடத்துல கரெக்டாக ப்ரொட்ராக்டரை வச்சுட்டு 40 டிகிரி, அடுத்து 80 டிகிரி, அடுத்து ஒரு 60 டிகிரி, அடுத்து ஒரு 20 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுதிடலாம். இது என்னது 160 டிகிரி தான் என்னது ஆர்டினரி பிரெட். ஓகே, ஆர்டினரி பிரெட். நெக்ஸ்ட்டு 40 டிகிரின்றது ஃப்ரூட் பிரெட். நெக்ஸ்ட்டு கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ். அடுத்து பிஸ்கெட்ஸ். அடுத்து அதர்ஸ்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். ஓகே, இதுதான் உங்களோட பை சார்ட். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.